Some value of k for which x is equal to 2 is a solution of the equation 5x squared minus 4x plus 2 minus k equal to 0. So x is equal to 2 is a solution of the equation சொல்லிட்டாங்க. அப்போ p of x is equal to இந்தது, அடுத்து p of 2 is equal to 0. அதாவது p of x is equal to அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதியாச்சு. 2 is a solution சொல்லிட்டாங்க. அப்போ p of 2 வந்து equal to 0 தான். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5 எக்ஸ் இருக்க இடத்துல 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு 2 மைனஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 இன்ட்டு 5 20 4 2s 8 ப்ளஸ் 2 மைனஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ 20ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 12 ப்ளஸ் 2 12 plus 2 14 இப்போ k is equal to என்ன வரும்? 14. ஸோ ஆன்சர் வந்து 14. If alpha and beta are zeros of the polynomial 2x squared minus 9x plus 5, then value of alpha squared plus beta squared is. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, zeros of polynomial. அதை எடுத்து எழுதிட்டு அதிலேருந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன? மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப்னா சி பை ஏ. இப்போ அந்த பாலினாமியலை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 5. அடுத்து சம் ஆஃப் த ஜீரோஸ் என்னது? ஆல்ஃபா பீட்டா தான் ஜீரோஸ். அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. அப்போ ஃபார்முலா படி என்ன வரும்? மைனஸ் பி பை ஏனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 9/2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து சி பை ஏ. சியோட வேல்யூ வந்து 5, ஏயோட வேல்யூ வந்து 2. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதில் வந்து அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்மளுக்கு முன்னாடி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 9/2. அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 5/2. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 9 ஸ்கொயர்டு, அப்போ 81. 2 ஸ்கொயர்னா 4. அடுத்து வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் 5. அப்போ எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வரும்? 81. இங்கே வந்து 20/4. இப்போ 81லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 61/4.